இதெல்லாம் இதெல்லாம் கண்டென்ட்டுக்குள்ளேயே வராது. அதுல போய் சபரி போய் சண்டை 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 என்ன சண்டை சண்டை சண்டா. ஆக்சுவலா சொல்லணும்னா போய் சாரி பண்ணிடக்கூடாது. அதுக்காக வெளியிலலாம் வந்து படுக்காதீங்க. அந்த அம்மா பேச 2வது நிமிஷம் காலையில வரைக்கும் வராதிங்கன்னு சொல்லிட்டு போயிருந்தானா அவன் ஒரு மனசுட்டேன். அதாவது ஆரோரா வந்து 2 நிமிஷத்தையும் கண்டுபிடிச்சிச்சு. நீ இங்க படுக்கிறதா சரி, நான் எதுக்கு உனக்காக கெஞ்சணும். 2 வாட்டி சொன்னோம் வரலன்னா சரி படுமான்னு போயிட்டு இருக்கோம் நிம்மதியா. போயிட்டு அதே இன்னும் சத்தமா போட்டு பேசியிருக்கோம். இதே யோசிச்சு பாரு. இவன் தலைக்கு என்ன பிரச்சனை தெரியுமா வினோத்துக்கு? எல்லா தலைவலியும் நான் தலையா இருக்கும்போது தான் நீ ஏன்டா நீங்க 2 பேரும் பண்ண அட்டூழியத்துக்கு அந்த சும்மாவே அந்த அம்மா என்னை திட்டிட்டு இருக்கோம். நீங்க ஏதோ பண்ணதுக்கு அந்த பொண்ணு சாண்ட்ராவுடைய சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் பாரு 1.5 வாரமா நடக்குது தெரியலையா அப்படின்னு. அந்த போன வாரம் கேப்டன் இந்த வாரம் வரைக்கும் சாரி கேட்டு பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. அவர் வந்து கைப்பாவையாவே மாறிட்டாரு. அவங்க என்ன பேசினாலும் கேட்கறதுக்கு ஒரு ஆளா இருக்காரு. அதாவது சாண்ட்ரா கவலைப்படாதீங்க சாண்ட்ரா ஒண்ணுமே இல்லை சாண்ட்ரா. டேய் போன தடவை மும்பை பாண்ட்ரா வரைக்கும் தூக்கி போட்டு அடிச்சாங்க. என்ன ஞாபகம் இருக்கா இல்லையா? உன்னை எதுக்கு அடிச்சாங்க தெரியுமா? அது ஒரு தடவை யோசிச்சு பாடுறான்னா கேட்க மாட்டேன் டாப்ல. அவருக்கு அப்பாலஜிஸ் கூட பண்ண தெரியல சார் பாவம். அதாவது அவங்க கிட்ட அதான் அவங்க பிரச்சனை என்னன்னே புரிய முடியல. அவங்க வந்து பயங்கரமான ஒரு டிப்ரெஸ்ட் ஸ்டேட்ல இருக்காங்க. ஏன்னு தெரியல எதுக்குன்னு தெரியல. யாரோ எங்கேயோ பிஜே கப்னு சொன்னதுக்கே எனக்கு ஹிட் ஆயிடுச்சுன்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. பிரஜன் ஞாபகம் வந்துருச்சுன்னு. ஆனா ஒண்ணுடா இன்னைக்கு கண்டென்ட்டுக்கு தவிச்சு அவங்க ஒரு ப்ரோமோ போட்டாங்க பாத்தியா? அப்ப எவ்வளவு கண்டென்ட் உள்ள கண்டென்ட் செத்து போச்சு இந்த வாரம். சரிடா கடைசி வரைக்கும் இந்த இது முடிச்சதுக்கு அப்புறம் டிக்கெட் டு ஃபினாலே தான். முடிஞ்ச அளவுக்கு கஷ்டமான டாஸ்க் வச்சா அததான் வைக்கணும். ஆனா இந்த சீசன்ல ஒரு கஷ்டமான டாஸ்க் வைக்காம அழகா இவங்களை பொத்துனாப்புல கூட்டிட்டு வந்துட்டாங்க ஃபேமிலி டாஸ்க்கு. ஃபேமிலி டாஸ்க்கு இப்பவே ஒரு மைண்ட் செட் பண்றாங்க. ஃபேமிலியா எந்த ஃபேமிலி உட்கார்ந்து ப்ரொமோட் பண்ணணும், எந்த ஃபேமிலி உட்கார்ந்து பேசினா பஞ்சாயத்தை பெருசாக்கலாம், எந்த ஃபேமிலி உள்ள உட்கார வைக்கிறதுக்குன்னு ஒரு டீம் செட் பண்ணி 24 hours இருக்கணும்னு. இப்ப சும்மா என்னுடைய ஜெனரல் டவுட்டு, இதுல ஜெயிக்கிற அணியில இருக்கிற ஒரு பர்சனுடைய குடும்பம் 24 hours இல்ல எல்லாரோட ஜெயிக்கிற அணியில இருக்கிற அத்தனை பேரோட குடும்பமா? ஒருத்தர் தான் சார், ஒருத்தர் தான். அதாவது ஜெயிக்கிறவங்க எல்லாரும் கேப்டன்சி இதுல கலந்துக்கலாம். அது ஒண்ணு சொல்லிட்டாங்க. நம்ம லாஸ்ட் வீக் நீங்க கேட்டீங்களா, அது இந்த வாட்டி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஜெயிச்ச டீம்ல இருந்து யாரோ ஒருத்தர் ஐ திங்க் பெஸ்ட் பெர்ஃபார்மர் டாப் பெர்ஃபார்மரா இருக்கவங்களோட ஃபேமிலி வந்து 24 hours டாப் பெர்ஃபார்மர் ஜெயிச்ச டீம்ல தான் இருப்பாங்கன்னு எப்படி தெரியும்? அதுதான் ட்விஸ்ட். அதுதான் இவங்களுக்குள்ள அச்சீவ் பண்ணுங்கல்ல. இல்லம்மா அது எனக்கு சரியா. இப்ப நான் வந்து சரியா ஷோ பாக்கல, நீங்க ஷோ பாத்திருப்பீங்க. ஷோ பார்த்து தான் வந்திருப்பீங்க. மறுபடியும் தெளிவா கேள்வி கேட்கறேன். ஜெயிச்ச டீம்ல இருந்து ஒருத்தருக்கு 24 hours இருக்கலாம். இப்ப நான் கேக்குறது அதுதான் தம்பி. ஜெயிச்ச டீம்ல இருக்கிறவங்க தலை போட்டிக்கு கலந்துக்கலாம்னு சொன்னாங்க. அது கரெக்ட். இந்த வீட்டில் இருக்கும் ஒருவரின் பெற்றோரா சொன்னாங்களா இல்ல ஜெயிச்ச ஜெயிச்ச அணியில் இருந்து ஒருவரின் குடும்பம் சொன்னாங்களா? ஜெயிச்ச அணில இருந்து ஒருத்தர் தான் சார், எல்லாரும் சொல்லல. 4 ஃபேமிலி சொல்லல, யாரோ ஒருத்தர் தான் சொன்னாங்க. அது நல்லா ஞாபகம் இருக்கு. சரி, ஒரு ஃபேமிலினாலும் ஜெயிச்ச டீம்ல இருந்து தான் அந்த ஃபேமிலி. ஆமா, அதை எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்ற? அதுதான் ஓட்டு போட வைப்பாங்க சார். அவங்க 4 பேர்ல யார் ஒருத்தர் பெஸ்ட் பெர்ஃபார்மரோ அப்படிதானே கொடுத்தாகணும். அந்த 4 பேர்ல ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மர் சூஸ் பண்ணி இல்ல அந்த 4 பேர்ல ஒரு ஏதாவது ஒரு அது சொல்லல சார். 4 பேர்ல ஒருத்தர் ஒரு 4 பேர். இப்ப அது எப்படி ஜெயிச்ச அணி வெற்றி பெற்ற அணி, ஆனா மத்த அணியில ஒரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பான், வாரம் பூரா ஒருத்தன் பெர்ஃபார்ம் பண்ணிருப்பான், பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு இந்த அணிலேயே இல்லாத ஒருத்தர் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்தால் பிபி டீம் அதுக்கு இது பண்ணும். பட் அவங்க சொன்னது இப்படிதான் சார் சொன்னாங்க. நான் பார்த்தேன் சார், ஏற்கனவே என்ன இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இப்படிதான் சார் சொன்னாங்க. இந்த ஜெயிச்ச டீம்ல இருந்து எல்லாரும் தலை டாஸ்க்ல கலந்துக்கலாம். அதுல ஒருத்தருக்கு வின் பண்ண டீம்ல இருந்து ஒருத்தர் செலக்ட் பண்ணணும் பார்த்தாங்க. அதான் அந்த ஒருத்தரை அதாவது இப்ப சும்மா கேக்குறேன். இப்ப அந்த ஒருத்தரை இவங்களுக்குள்ள என் ஃபேமிலி வரணும்னு இவங்களுக்குள்ள டிஸ்கஷன் போட்டு அதுல எந்த ஒரு ஃபேமிலின்னு உங்களுக்குள்ள பேசி முடிவு பண்ணுங்கன்னு சொல்லுவாங்களா? அப்படி சொல்லல சார். அதான் சொல்றேன், அது எந்த பேசிஸ்ல பண்றாங்கன்னு சொல்லவே இல்லை. ஏன்னா இப்படி சொன்னா எல்லாருமே என் ஃபேமிலி கேட்கதான் செய்வாங்க. யாருமே விட்டு கொடுக்குற அளவுக்கு இருக்க போறது இல்ல. அந்த கிரைட்டீரியா சொல்லல. 4 பேர் அந்த ஜெயிச்ச டீம்ல இருந்து ஒருத்தரோட ஃபேமிலி மட்டும் தான் சொன்னாங்க. அது யாரு என்னன்னு அது எந்த கிரைட்டீரியால இது பண்ணுவாங்கன்னு சொல்லல. சரி, அப்ப நம்ம எல்லாரும் பண்ண வேண்டியது என்னன்னா அமித் டீம்ல ஜெயிச்சிடக்கூடாதுன்னு முழு மனசோட வேண்டிப்போம்.
எல்லா டேஞ்சரும் அங்கதான் இருக்கா. ஏன்னா எது வந்து என்ன வெடிக்க போகுதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. அங்க அங்க ஆளுக்கு ஒரு கண்டென்ட்டுக்கான ஆட்கள் தான். திவ்யா ஃபேமிலி, சாண்ட்ரா ஃபேமிலி, அமித் ஃபேமிலி அண்ட் வினோத் ஃபேமிலி. சரியா? இதுல மொத்தம் 3 கிறிஸ்டியனா? அமித், சாண்ட்ரா, வினோத். கரெக்டா? ஆமா. அது தெரியல சார். அது எதுக்கு சார் கிறிஸ்டியனுக்கு எனக்கு தெரியல. எனக்கு கிறிஸ்மஸ்க்காக தெரியல. நான் சும்மா கேட்கறேன்ப்பா. ஏன் எந்த ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ்க்கு நீ ஆன்சர் பண்ணவே மாட்டேங்கிற? இல்ல சரி, சார். மறுபடியும் முதல்ல அது வரேன். அது நான் ரம்யா ஃபோக்கஸே வந்து பண்ணல. எதுக்கு கிறிஸ்டியன் ரம்யா வந்து தன்னோட இன்டர்வியூல எல்லா இடத்துலயும் ஹூ இஸ் தட் உதய், ஹூ இஸ் தட் உதய்ன்னு கேட்டிருக்காமே. அப்படியா? அவங்களுக்கு அப்படிலாம் யாருமே தெரியாது சார். அப்படி அவங்க கேட்கவே இல்ல. அந்த கேள்வியே வரல. அவங்க கிட்ட எல்லாரும் வினோத் பத்தி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. சரி, பட் ஓகே. எதனால சார் அந்த கிறிஸ்மஸ் வர்றதுனால சொல்றீங்களா? கிறிஸ்மஸ் வர்றதுனால கிறிஸ்டியன் ஃபேமிலி அவங்க கூட ஒரு நாள் ஃபுல்லா கிறிஸ்மஸ் வர்றதுனாலாம் கிடையாது. ஜென்ரலா கிறிஸ்மஸ் வர்றது ஒண்ணு. ஐ மீன் சாரி ஃபார்ச்சுனேட்டடா இந்த மாதிரி அமையுது அப்படின்ற மாதிரி கொண்டு போறதுக்கெல்லாம் ஓகே. ஆனா ஆதிரைய காலி பண்றதுக்கான அதிக வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு எலிமினேஷனுக்கு. சோ ஆதிரைய காலி பண்றதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் இருக்கும் பட்சத்தில் சிங்கிள் எவிக்ஷன் மாத்தினா கண்டிப்பா இந்த இப்ப போற ரேஸோடைய ஸ்பீடு படி ஒருவேளை சாண்ட்ரா இந்த டீம் ஜெயிச்சிட்டாங்கன்னா ஆப்வியஸா இந்த அணி தானே வரும். ஏன்னா இந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சி எந்த குடும்பம் வரணும்ன்றதுக்கு ஏத்த மாதிரியே தானே. இப்ப சாய்ஸ் ஆஃப் சாங்ஸ் கூட பாரு, இந்த டீம் ஜெயிக்கிற மாதிரி தான் வரும். கரெக்ட். ஆடல் பாடல் நிகழ்ச்சினே சொல்லிட்டீங்க. டான்ஸ் மேரத்தான் ஸ்டைலா வச்சிருக்காங்க. நல்ல வேலை நான் எங்களுதெல்லாம் வந்து போன இதுல வந்து அப்பா செஞ்சுட்டாங்கடா, எனக்கெல்லாம் வந்து கொடுத்தாங்க பாரு. நான்லாம் கோச்சிங் இந்த பக்கம் ஏறி அந்த பக்கம் ஓடி போயிடலாமான்றதுக்குலாம் இருந்தேன். சார் இதெல்லாம் செட் ஆகாது சார் அப்படின்னு சொன்னா, அதுக்கு எனக்கு வேணும்னே பாரு, அவனுங்களுக்கெல்லாம் பரவாயில்ல. எனக்கு 1000ல் ஒருவன் பார்த்திபன் கேரக்டர் கொடுத்தாங்க. இதுல வேற ஒருத்தன் டீகோட் பண்றான். நம்ம எல்லாருக்கும் அவங்கவுங்க கேரக்டர்ல எது செட் ஆகுமோ அப்படின்னாங்க. அப்படிங்களா? இப்ப பார்த்திபன் கேரக்டர்ல இந்த சோழர்கள் 1000ல் ஒருவன்ல இந்த கேரக்டர் என்ன செட் ஆகும் நீ பார்த்த அவன் என்ன கருமமோ. ஆனா ஒண்ணு எங்க கோஆர்டினேஷன் வேற லெவல்ரா. எல்லாருமா சேர்ந்து சும்மா என்னை டான்ஸ் ஆட வச்சிட்டானுங்க. அது மட்டும் இல்ல எல்லாரும் அதெல்லாம் ஒரு இடத்துல என்கிட்ட 2 பாப்பா அதெல்லாம் வேற லெவல். எல்லாரோட கோஆர்டினேஷன் சூப்பரா இருந்தது ஆக்சுவலா.